இந்த காலத்தில் சிங்கிள் பேரண்ட் அப்படின்னாலே தப்பாக தாங்க கமெண்ட்டு, தப்பாக தான் பேசுவாங்க. இதில் சொந்தக்காரங்க இருக்காங்க பாருங்கள், இன்னும் அதிகமாக அப்படியே சில்லறையை கொட்டுற மாதிரி வார்த்தையை கொட்டுவாங்க. அவங்கள தாண்டி பார்த்திங்கன்னா நமக்கு பிடிக்காதவங்க இன்னும் நிறைய வார்த்தையை பேசுவாங்க. இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லா சிங்கிள் பேரண்ட்டுக்கும் ஒரே விஷயம் தான் நடக்கும். அதை தாண்டி நம்ம குழந்தைக்காக நம்ம ஓடுறோம், நம்ம குழந்தைய பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க விட்டுட்டு போகாமல், நம்மளும் பிள்ளைய விட்டுட்டு போகாமல், நம்ம பெற்றுட்டோம், நம்ம பிள்ளைய வளர்த்து காட்டணும், நம்ம பிள்ளையோட கோலை நம்ம செட் பண்ணணும், நம்ம பிள்ளைக்கு நல்ல பழக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும், நம்ம பிள்ளை இதை ஒழுக்கமாக வளர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷம், நம்ம இன்பம், துன்பம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு குழந்தைங்களுக்காகவே வாழ்க்கையை ரன் பண்ணுவோம். நைட்டு பகல் பார்க்காம, அது ஷூட்டிங்காக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துக்கும் நம்ம பிள்ளைங்க கூடவே சுற்றிக்கிட்டு அவங்க சந்தோஷத்துக்காக வீட்டு வேலையும் பார்த்து, குழந்தையோட படிப்பையும் பார்த்துட்டு, குழந்தைங்களையும் கிளப்பி ஸ்கூல்லையும் கொண்டு போய் விட்டுட்டு, அவங்க கூட ஷூட்டிங்கும் போய் கூட எல்லா வேலையும் பார்த்துட்ருப்போம். இந்த ஒரு லைஃப் பார்த்திங்கன்னா சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக தெரியாது. யாரும் சில்லறையை கொட்டுற மாதிரி வார்த்தையை கொட்டாதீங்க. ஏன்னா சிங்கிள் பேரண்ட்ன்றவங்களும் ஒரு மனுஷனுங்க தான், புரிஞ்சுதுங்களா? யாரும் நல்ல லைஃப்பை தூக்கி போட்டுட்டு வரமாட்டாங்க. அவங்க தலையில் என்னமோ அதுதான் நடக்கும்.